இந்த இப்போ ஜூம்ல இருக்கீங்க யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லைவ் சப்போர்ட் வேணும் மீன்ஸ் யூ ஆர் ரெடி டு கோ லைவ் இன் யுவர் சேனல்ஸ் வில் வில் கிவ் சப்போர்ட் ரைட் அவே. எஸ் நீட் சப்போர்ட் தேவிகாமா. ஓகே சரி, ஓகே. இதுக்கு பிரைமரி ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா நாங்கள் அதையும் கொடுத்துட்றேன். உங்கள் எல்லாத்துக்குமே டெஸ்க்டாப் இருக்கணும், புரியுதுங்களா? இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐ கேன் வாக் எவ்ரி ஒன் நவ். I walk to everyone now. I'll show the screen. Is my screen is visible to everyone? என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுதா? தம்ஸ் அப். தேங்க்யூ. ஓகே. ஸோ இதுதான் மீன்ஸ் என்ன, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா, ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் கிரியேட்டட் ஒன் டம்மி அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் மை நியூ அக்கௌண்ட், கம்ப்ளீட்லி நியூ அக்கௌண்ட். சி, இதுக்கு முன்னாடி கண்டிஷன் இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் என்னன்னா புது சேனலை கிரியேட் பண்ணியிருக்கீங்க, புரியுதுங்களா? அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஓல்டு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கம்மி. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி லைவ் போயிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டெப்ஸ் கம்மி, சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐ டெமான்ஸ்ட்ரேட் த என்டையர் ப்ராசஸ். இப்போ இந்த அக்கௌண்ட்டுங்கிறது புதுசாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட், புரியுதுங்களா? ஸோ டு கோ லைவ் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல்லேருந்து ஜஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இந்த க்ரியேட் பட்டன் தட்டிட்டு கோ லைவ்னு கொடுத்தீங்கன்னாவே இல்லை டைரக்ட்லி ஷேக் டு த கிரியேட்டர் ஸ்டுடியோக்கு போயிடும், புரியுதுங்களா? இங்கே வந்து நீங்கள் வந்து புது அக்கௌண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இட் வில் ஆஸ்க் யூ டு வெயிட் ஃபார் 24 hours, புரியுதுங்களா? இது வந்து உங்களோட புது யூடியூப் சேனல். இஃப் இட்ஸ் அ நியூ யூடியூப் சேனல் இட் வில் ஆஸ்க் ஃபார் யூ டு லைக் அட்லீஸ்ட் வெயிட் ஃபார் 24 hours. இந்த இது ஓகே மேபி லைக் இந்த பட்டன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 hours முன்னாடி கிளிக் பண்ணதுனால இட் இஸ் ஆஸ்கிங் மீ 20 ஹவர்ஸா? எஸ், 20 hours கேட்குது. பட் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இட் லாஸ்ட் ஃபார் யூ டு வெயிட் ஃபார் 24 hours. ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இல்லை எனக்கு வந்து என்னோட சேனல் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னா ஐ வில் வாக் ஒன்ஸ் அகைன். அதுக்கும் வந்து இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ஐ வில் வாக் தட் ஆஸ் வெல். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஓகேங்களா? ஸோ எஸ், ஸோ இது வந்து ஐ ஜஸ்ட் ஸ்விட்ச் டு ஒன் மோர் அக்கௌண்ட் விச் இஸ் அன் ஓல்டர் அக்கௌண்ட். இது வந்து பழைய அக்கௌண்ட்டு, இன்னொரு யூடியூப் சேனல். இதில் வந்து நாங்கள் வந்து பழைய அக்கௌண்ட்டு, பட் என்ன இதில் லைவ் போனதே இல்லை, புரியுதுங்களா? ஸோ வாட் வி கேன் டூ இஸ் ஜஸ்ட் அகைன் கிளிக் கோ லைவ். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் வெரிஃபை பண்ணலை அப்படின்னா இட் ஆஸ்க் யூ டு டூ த ஃபோன் வெரிஃபிகேஷன். உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள் வெரிஃபிகேஷன் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் சேனலில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஆப்ஷன் வில் ஷோ, புரியுதுங்களா? ஜஸ்ட் கெட் செட் அப் லைவ் ஸ்ட்ரீம் நவ், டோன்ட் வரி, வில் ஹேவ் அ சான்ஸ் டு ரிவ்யூ செட்டிங்ஸ் பிஃபோர். இதுதான் டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. பட் இல்லை நான் ஷெடியூல் பண்ணணும், இந்த நம்மளோட கேஸில் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே ஷெடியூல் பண்ணி உங்களோட ஸ்ட்ரீம்க்கு எங்களுக்கு தரணும். அதுக்காக யூ ஹவ் டு கிளிக் லேட்டர். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் பில்டின் கேமரா வச்சு நீங்களா எப்போயாவது லைவ் போனீங்க அப்படின்னா நீங்கள் பில்டின் கேமரா வச்சு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பாட்டில் பேச லைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஃபார் காமன். பட் நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீம் கீ கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் கிளிக் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர், அவ்வளோதான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த விண்டோ வந்துடும். ஜஸ்ட் கோ டு ஷெடியூல் ஸ்ட்ரீம். இங்கே வந்து நீங்கள் வந்து காமனாக இப்போ கைலாசத்தோட ஸ்ட்ரீம் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ கரண்டாக என்ன போயிட்டு இருக்கு, சிவராத்திரி போயிட்டு இருக்கு. ஓகே, கைலாஷா சிவராத்திரி இது கண்டிப்பாக தேவை. டைட்டில் கண்டிப்பாக தேவை. டிஸ்கிரிப்ஷன் உங்களால் போட முடிஞ்சுன்னா கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் இதுக்கும் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் காமனான டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம், புரியுதுங்களா? இது எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. உங்ககிட்ட கஸ்டம் தம்ப்நெயில் இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க. தம்ப்நெயில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், புரியுதுங்களா? அதுக்கான டெம்ப்ளேட்டும் வில் ட்ரை டு கிவ் இட் பை டுடே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பேக்காக உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஐம் ஜஸ்ட் ரேண்டம்லி சூசிங் ஒன் கஸ்டம் தம்ப்நெயில், ஓகேங்களா? லெட்ஸ் சே ஓகே, ஐம் ஜஸ்ட் சூசிங் திஸ் சிவராத்திரி. ஒரு சிவராத்திரியோட தமிழ். ஓகே, சாரி, இது வந்து 2 MB கீழே இருக்கணும், கரெக்டாக 2 MB கீழே இருக்கணும். ஸோ ஐம் ஜஸ்ட் சூசிங் சம் இமேஜ் ஃபார் நவ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு பிளேலிஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. மேண்டேட்ரியாக வந்து இந்த அண்டர் த ஆடியன்ஸ் கீழே வந்து நோ இட்ஸ் நாட் ஃபார் கிட் கொடுத்துருங்க. மற்றபடி வேறு நீங்கள் எதுவுமே செக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இதெல்லாம் தெர் இஸ் நோ நீட் டு சேஞ்ச், டைரெக்டாக நீங்கள் போயிடலாம். ஓகே, இப்போ உங்கள் இந்தியா டைமில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 8 PM நடக்குது. உங்களோட டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி
அதை நீங்கள் மாற்றி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் வந்து இது 8 PM நடக்கிறதுனால அட்லீஸ்ட் கிவ் 7:50 PM. புரியுங்களா? ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடி வந்து ஸ்ட்ரீமிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் யூ கேன் செட் அப் அண்ட் கிளிக் டன். அவ்வளோதான். இதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்னு வச்சுங்களேன். இந்த ஸ்டெப் வந்து எல்லாத்துக்குமே காமன். நீங்கள் புது சேனல் வச்சிருந்தாலும் சரி, பழைய சேனல் வச்சிருந்தாலும் சரி, இந்த ஜஸ்ட் கிளிக் லைவ் கொடுத்து இந்த டைட்டில் தம்ப்நெயில் போட்டுட்டு செட் பண்ணுறது வந்து பேசிக்கான ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? இதை வந்து நான் உங்களுக்கு கேன்வா லிங்க் இருக்கு, நான் அது வாக் த்ரூ பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இதுதான் வந்து உங்களோட லைவ் போர்ட்டல். உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்துடும். டிஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங், எவ்ரி ஒன் வில் கெட் திஸ். இங்கே வந்து பேசிக்காக நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆட்டோ ஸ்டார்ட், ஆட்டோ ஸ்டாப். எஸ், இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாருமே வந்து பர்சனலாக போயிட்டு கிளிக் லைவ், ஸ்டாப் லைவ் எதுவுமே நீங்கள் தர தேவையில்லை. யூ ஆல் நோ நீட் டு கோ எவ்ரிடே ஸ்டார்ட் லைவ், ஸ்டாப் லைவ். நாங்கள் கொடுக்குற ஃபீட் வந்து டைரெக்டாக உங்களுக்கு போயிடும். எப்போ வருதோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிரும். நாங்கள் எப்போ நிறுத்தணும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ யூ டோன்ட் நீட் டு கோ எவ்ரிடே ஸ்டார்ட் ஸ்டாப். புரியுதுங்களா? இதை கம்ப்ளீட் கைடு வந்து என்கிட்ட இருக்குது. நான் அதையும் கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து டியூவல் ஸ்ட்ரீம் ஆன் 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 பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ கரண்ட்லி வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் மோட்லேயுமே வந்து லைவ் போக ஆரம்பிச்சிடும். இட்ஸ் ஒன் மோர் ஆப்ஷன். ஓகேங்களா? இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் எப்போ லீவ் ஸ்ட்ரீம் பண்ணாலும் நடக்க வேண்டிய ஒரு ஸ்டெப்ஸ். ஒரு குரூஷியலான ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுதான் வந்து இங்கே டிஃபால்ட் ஸ்ட்ரீம். இங்கே வந்து நீங்கள் கைலாசத்துக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்ட்ரீம் தரணும் அப்படின்னா, தி ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு கிரியேட் அ நியூ ஸ்ட்ரீம். இங்கே ஜஸ்ட் டிஃபால்ட் ஸ்ட்ரீம் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஸ்ட்ரீம் அப்படின்னா யூ ஆல் கேன் கீப் ஒன் கைலாசா ஆர் எனிதிங். இங்கே ஆர்டிஎம்பி அப்படியே இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை. ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த இதை மட்டும் எங்களுக்கு காப்பி பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா we can give stream every day. இது வந்து ஒன் டைம் செட்டப். புரிஞ்சுங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? இது வந்து ஒன் டைம் செட்டப். இதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கீ எங்களுக்கு கொடுத்தீங்க. சி ஹவு த கீ கம்ஸ், திஸ் இஸ் ஹவு த கீ கம்ஸ். புரியுதா உங்களுக்கு? மேலே பேஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீம் கீ வந்து உங்கள் சேனலோட எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்ரிடே வி கேன் கிவ். ஓகே, இப்போ டெய்லி வந்து இந்த ஸ்ட்ரீம் வந்துருமா அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு டெய்லி நீங்கள் பண்ண வேண்டியது இல்லைன்னா ஜஸ்ட் ஷெடியூல் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அது எப்படின்னு அதையும் நான் வந்து காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த சேனல் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால I just took 3-4 channels to explain all the categories. ஸோ இந்த சேனல் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம லைவே போனது இல்லாதனால இந்த இனிஷியல் செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரீம் கீ மட்டும் உங்களுக்கு காப்பி பண்ணி உங்கள் சேனல் பெயரோட கொடுத்துட்டீங்க, உங்கள் ப்ரொஃபைலோட கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இதை வந்து எனேபிள் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம்க்கான குவாலிட்டிஸ் ப்ரோக்ராம் லைவ் ஆல்சோ இன்க்ளூடட். ஓகேங்களா? we can enable that. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் டன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் செட்டப். ஓகே, டெய்லி வந்து ஷெடியூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா வில் வாக் தட் ஆஸ் ஒன் ஆஸ் வெல். ஸோ நேற்று டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக வி ஹவ் டன் அ லைவ் இன் ஒன் மோர் சேனல். ஓகே, ஸோ லெட் மீ கம் டு ஓகே மை ஸ்க்ரீன் இஸ் விசிபிள் அகைன். மெயின் பேஜ் இது கரெக்டுங்களா? எஸ். ஓகே, ஸோ இஸ் ஒன் மோர் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் நான் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைவ் போனோம். ஓகேங்களா? இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் போயிட்டு கோ லைவ் கொடுத்தீங்க அப்படின்னா அதே பேஜுக்கு தான் எடுத்து போகும். டெய்லி உங்களுக்கு இந்த நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சின்ன பேசிக்ஸான ஸ்டெப்ஸ். மெயின் ஏஜில் ஆட்டோமேட்டிக்காக அதில் தான் இருக்கும். ஷெடியூல் ஸ்ட்ரீம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நேற்று போன ஸ்ட்ரீமோட அப்படியே அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரீயூஸ் செட்டிங்ஸ், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நீங்கள் லைவ் போயிருந்தீங்க அப்படின்னா அதவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? நீங்கள் என்ன பேர் வச்சிங்க, கைலாசம் பேர் வச்சிங்கன்னா அந்த கைலாசாங்கிற வார்த்தைங்க கீழே இருக்கா மட்டும் பார்த்துக்கங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் ரீயூஸ் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. டைட்டில் வந்து பாருங்க, நேற்று என்ன கொடுத்துருந்தீங்களோ அது அப்படியே வந்துடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? நீங்க ஜஸ்ட் டேட்டை மட்டும் ஓகே இன்னைக்கு என்ன பிப்ரவரி 10, நீங்க டெய்லியும் வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்றதுக்காக மட்டும் பிப்ரவரி 10, 2026. சாரி, வேற எதுவுமே நீங்க மாத்த தேவையில்ல. தம்ப்நெயில் அப்படியே இருக்கும். நீங்க கஸ்டம் தம்ப்நெயில் மாத்திரனா ஜஸ்ட் இப்போ இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டே அப்டேட் பண்ண தம்ப்நெயில் அப்படியே இருக்கும். நீங்க எதுவுமே மாத்த தேவையில்ல. ஜஸ்ட் இங்க பாருங்க, நீங்க நோ எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டா இருக்கும். ஜஸ்ட் போயிட்டு நெக்ஸ்ட் டைமிங்கை மட்டும் உங்களுக்கு ஏதோ டைமிங் மாத்திக்கணும். நான் சொல்றது 7:15 கொடுக்க சொல்லியிருக்கோம். இந்தியா டைம்ல வந்து 7:50 நடக்குது. ஓகே, திஸ் டைமிங் ஐம் ஷோயிங் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் இந்தியன் பீப்புள் ஹூ ஸ்டேயிங் இன் பாரத். ஓகேங்களா? ஜஸ்ட் டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
பை டிஃபால்ட்டாக அங்கே போயிடும். ஓகேங்களா? இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எனேபிள் ஆட்டோ ஸ்டார்ட் இருக்கும், எனேபிள் ஆட்டோ ஸ்டாப் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இந்த மேக் ஷூர் இங்கே மட்டும் அந்த கைலாசாங்கிறது கண்டிப்பாக அங்கேயே தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இட் இஸ் ஆட்டோ நாட் எனேபிள். ஸோ நீங்கள் டெய்லி இது பண்ணீங்கன்னா வந்து உங்களோட லைவ் போச்சுன்னா மொபைல் ஃபீட்லேயும் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இது. மற்றபடி எதுவுமே தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி வந்து எவ்ரி லைவ் ஒரு லைவுக்கு அப்புறமே வந்து இந்த ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறது லிட்டர்லி 2 மினிட்ஸ் ஜாப், தட்ஸ் ஆல். 2 நிமிஷம் உங்களுக்கு டெய்லியும் வரணும். ஓகே, ஐ கோ வாக் த்ரூ. ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஓகே லெட்ஸ் டெடிட் திஸ். நீங்கள் டெய்லியும் பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இங்கே கோ லைவ்னு தட்டிட்டு இங்கே ஷெடியூல் ஸ்ட்ரீம் தட்டிட்டு அப்படியே ரீயூஸ் செட்டிங்ஸ் இருக்கும். டெய்லியும் நீங்கள் வேறு எந்த லைவும் போகல, இல்லை நீங்கள் காமனாக டைட்டில் வச்சுக்கிட்டேன் நான் டெய்லி மாத்துறத அப்படின்னா நீங்கள் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் கிளிக் 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 நெக்ஸ்ட் 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 சேஞ்ச் த டைமிங். இதுவுமே வந்து நீங்கள் எந்த டைமில் வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த டைம் ஜோனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது காட்டும். ஸோ ஜஸ்ட் இந்தியா டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த டைமில் கொடுத்துட்டு டன் கொடுங்க. தட்ஸ் ஆல் இட் இஸ். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களை வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம், எதை வேணால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது உங்களுக்கு சேனலே பார்த்தீங்கன்னா உங்கள் லைவ் வந்து கண்டிப்பாக போய் வந்துருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ வாட் வி கேன் டூ இஸ் ஓகே ஜஸ்ட் மோமெண்ட். நான் வந்து வி ஹவ் டன், ஏன்னா நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து ஒரு டெமோ இதாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஐ வில் வாக் தட் ஒன் அஸ் வெல். நான் உங்களுக்கு இதையுமே காமிச்சிட்றேன். இந்த கேன்வா டெக்கை நாங்கள் வந்து சாட்லிங் கொடுத்துட்றோம். ஒரு நிமிஷம். பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுல்ல எல்லாத்துக்கும் கேட்குது தெரியுதுல்ல? கேன்வா டெக். ஓகே, இட்ஸ் 5 ஸ்டெப்ஸ். ஸோ ஜஸ்ட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே கோ த்ரூ பண்ணிடுறேன். அஃப்கோர்ஸ் இட் இஸ் இன் இங்கிலீஷ். வி ட்ரை டு டிரான்ஸ்லேட் இன் தமிழ் ஆஸ் வெல். கண்டிப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லையும் கொடுத்துட்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போக வேண்டியதெல்லாம் யூடியூப் ஸ்டுடியோக்கு போக வேண்டியது. இது புது சேனலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி கோ லைவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்கும். இது எல்லா இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் ஃபோனை ஓடிபி கொடுக்கும், நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் புது சேனலாக இருந்துச்சுன்னா 24 ஹவர்ஸ் உங்களுக்கு வெயிட் பண்ண சொல்லும். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக 24 ஹவர்ஸ் கழிச்சு திருப்பி வந்து உங்கள் சேனல்லேருந்து இந்த கிரியேட்டு கோ லைவ் தட்டுனீங்கன்னா டைரெக்டாக வந்துடும். ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு, இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சேனலில் வந்து லைவ் போகிறீங்க அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் உங்களை கேட்கும். புரியுதுங்களா? லேட்டர், இது வந்து என்ன இமீடியட்டாக நீங்கள் லைவ் போகிறதுக்கு, இது வந்து லேட்டராக போகிறதுக்கு. நாங்கள் மீன்ஸ் நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரீம் கீ தரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லேட்டராக தான் தட்டி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்போவாவது நீங்களாக சொந்தமாக நீங்கள் லைவ் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பில்டின் வெப் கேமை யூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் லைவ் போக ஆரம்பிச்சலாம். இல்லை ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும்னா ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும். இந்த மொத்த மெயினேஜ் வந்துடும். இங்கே வந்து ஷெடியூல் ஸ்ட்ரீம் கொடுங்க. ஷெடியூல் ஸ்ட்ரீம் கொடுத்தீங்கன்னா இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கேட்கும். டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன் வேணும் டிஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணுங்கள், தம்ப்நெயில் வேணாம் தம்ப்நெயில். இந்த ஜஸ்ட் கீழே ஆடியன்ஸ் வந்து நோன்னு கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்படி நெக்ஸ்ட் 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா கடைசியாக அந்த டைமிங்கை மட்டும் மாற்றிருக்கணும். புரியுதுங்களா? ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் இப்போ கரண்ட்லி வந்து 8 மணிக்கு வந்து லைவ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் உங்களோட கம்ப்ளீட்டாக வந்து இந்த மொத்த உங்களோட ஸ்ட்ரீமிங் ரூமுக்கு வந்துடும். கண்டிப்பாக தான் டெஸ்க்டாப்பில் தான் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை வி ஜஸ்ட் கீப் ரிமைண்டிங் இட்ஸ் அ டெஸ்க்டாப் வெர்ஷன். இந்த கீழே இருக்கிற ஆட்டோ எனேபிள் ஸ்டார்ட்டையும் ஆட்டோ எனேபிள் ஸ்டாப்பையும் கொடுத்துருங்க. இந்த டியூல் ஸ்ட்ரீம் பண்ணிடுங்க. இது இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து கைலாசத்துக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்ட்ரீம் கீ கொடுக்கணும் அப்படின்னா யூ ஆல் ஹாவ் டு கோ அந்த டிஃபால்ட் ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்ட்ரீம் கீழே தட்டுனீங்க கிரியேட் நியூ ஸ்ட்ரீம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேரை கேட்கும். அப்படியே கைலாசாவே இருக்கட்டும். நீங்கள் வேறு எதுவும் மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து இது வந்து ஆர்டிஎம்பியாக இருக்கட்டும் மட்டும் சொல்லிட்டு ஜஸ்ட் கைலாசம் கிளிக் பேரை வச்சுட்டு நீங்கள் எந்த பேரானும் வச்சுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. வச்சுட்டு கிரியேட் கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்துடும். டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். காப்பி கொடுத்து இந்த இதை மட்டும் ஓகே. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் தான் கரெக்டுங்களா? +323 இஸ் அவர் மெயின் அஃபிஷியல் சப்போர்ட் நம்பர், கைலாஸோட அஃபிஷியல் சப்போர்ட் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வில் எனேபிள் த லைவ் ஸ்ட்ரீம் ஃபார் திஸ் சேனல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது டெய்லியும் நீங்கள் ஓகே இது ஃபஸ்ட் டைம் ஸ்டெப்பு. டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை தான் பண்ணணும். ஜஸ்ட்டு கிரியேட் லைவு,
கிரியேட் கோ லைவ் ஷெடியூல் ஸ்ட்ரீமில் போனீங்கன்னா நீங்கள் முன்னாடி நாளே லைவ் போயிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் உங்களுக்கு எதுவுமே காட்டாது. செகண்ட் நாள்லேருந்து உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக கொடுத்துரும். ரீயூ செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதே ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு.